சமைச்சு சாப்பிடணும். அப்புறம் உங்களுக்கு சரி பாயா தான் தெரியும், பிரியாணி பாயா தெரியாது இல்ல. பிரியாணி சரியா வரலாம், செருப்பாலே நிறைய 100% உண்மை உண்மை உண்மை. வார்டு நம்பர் 209 தான் பாருங்க. போய் தக்காளி வெடி தக்காளி இது அந்த இந்த மாதிரி நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல எல்லாத்தையும் ஃப்ரெஷ் சிக்கனை வந்து போட்டு வச்சுட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி. இல்லை இது கவாப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜெர்மன் டெக்னாலஜிலாம் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. வெறும் ஒரே ஆமா எல்லோ உள்ள இந்த வந்து மாஸ்டர் செஃப்லேயே கூட்டாங்களா போல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சது. கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நான் 65 முடிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவோம். அவ்வளோதான். இந்த பாருங்க இங்கே பாருங்க ஃபீல்ல இருக்கேன். உள்ள வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஒரு பிளடி மிஸ்டேக் நமக்கு நடந்துருச்சு. 65 செய்யறதுக்கு கான்ஃபிளவர் மாவுன்றது ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணலாம்? அரைச்சி அரிசி மாவா தெரியல. அரிசி மாவு இதே கதையா அச்சத்துக்கு நினைக்கிறேன். இல்ல அச்சத்து தான். கோயில் கலவாம எடுத்துட்டு வந்து என்னமோ ஒய்யாம படிச்சுக்கிட்டு அதுவா எங்களுக்கு கான்ஃபிளவர் மாவு இல்ல, அதனால அரிசியை போட்டு அரிசி மாவு அல்ல பொடியா ஊர்னா பாட்டோம். இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் நீங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்க குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். திடீர்னு உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஃப்ரைட் சிக்கன் சொல்லிருக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம டேஸ்ட் பிச்சு கூட நீங்க இது என்ன போட்டீங்க சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கலக்குமே டேஸ்ட் அரிசி பயங்கரமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். சப்பு வந்துச்சு அவ்வளவுதான். சூப்பர். எஸ்எஃப்சி சிக்கன் வந்து முக்கியமான மூலப்பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் அரிசி உளுந்து மைதா. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா இது வரைக்கும் நீங்க வேற எந்தெந்த எண்ணெயிலேயோ பொரிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம இத ஒரு சூப்பர் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் எல்லாம் பொரிக்கவே நாங்க அவ்வளவுதான் புதிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்ம நிறைய சீக்கிரட்டா அது கணக்கு இன்கிரீடியன்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஓடிடுவாங்க. நம்மளோட 65 அவங்கள கதிகள் ப்ளீஸ் ஓபன் த ஸ்பேஸ். Thank you. Can I close it? Close. தம்பி எங்க வேலை முடிஞ்சிருச்சு. தம்பி டீ கடைக்காரன் ஒட்டி திடம் சுவை மனம் அன்பு எல்லாமே இருக்கிற மாதிரி ரொம்ப நாள் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னு ஒரு டீ உனக்கு 5 கஸ்டமர் முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி டீ போட்டு
அந்த பிரியாணி எப்படி இறவ போறாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே போ, போ, போ. எனக்கு அப்படியே இப்பதான் இது வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு கலர்ல என்னடா நம்ம தின்னுட்டு இருக்கு? இஞ்சி போட்டு பேஸ்ட். நீ தவாக்கறியோட கேவலமா ஏதோ ஒண்ணு பண்ண போறேன். என்னடா சொன்னாங்க? டீ போட போறேன், டீ பவுடர் எடுத்துட்டு வரேன். டீக்கு நல்ல ரேட் இருக்குது. சும்மா எவனாவது பிரியாணி செய்யற கடாயை போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அப்படி ஒரு நாளை பெரியப்பா நீங்க அவரை பார்த்தா இப்படி நீங்க எனக்கு இந்த முதல்வரை பார்க்கும்போதே நினைச்சேன். சதீஷன் பிரியாணி செய்யணும் ஒரு டீ போட பார்த்தாலும் ஒரு ஆபாய் என்ன சார் இது எங்க வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எங்களை பயமா தம்பி சண்டை போடாதீங்க. 3 அடுப்பு இருக்கு, 3 பர்னர் இருக்கு. இங்க பாருங்க எங்க வேலை முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த ரெஸ்ட் கேட்கிறேன். ஒரு தனியா வேண்டிய லாரி கடையில லாரி டயர் கடையில மாட்டேன் பாப்பழத்தோட சரி தம்பி நல்லா பணம் ஃபுல் பாய் பெப்பர்லாம் தூக்கறா. ஓகேவா? அந்த ஜீரோ கேட்கறீங்க உள்ள போயிடு. ஏய், அந்த காலத்துல சிக்கன் போட்டு பண்றாங்களா? அந்த தக்காளி அது. பிரியாணி வந்தாங்க பாவிங்களா. புதுசா கேக்குறீங்க மழையாவது புதுசா இது கொடுத்துட்டு வருவேன் டீ கொஞ்சம் காய வச்சு அதை வறுத்து அதுல ஏத்து போட்டு இதுதான் ஆந்திராலே ரொம்ப ஸ்பெஷலா. குண்டு மிளகா, குண்டு மிளகா போட்டு போ. ஒரு மாதத்துல எடுத்து முடிச்சு வச்சிருக்கீங்க என்ன குண்டு மிளகா அவன் பண்றது உனக்கே பிடிக்கலையா? சப்பு நமக்கு ஆஃபர் இருக்கடி. நம்ம ஏன் போய் அவங்க கூட டைம் வேஸ்ட் பண்ணலாம்? இது கேக்குறீங்களா லேப்டாப் ரெடி புரியுதுங்களா ஊர்வலத்துல பால் போட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் போது காஃபியாவோ டீயாவோ மாறணும். என்ன நீயே நம்ம வீட்டுல ரெண்டாம் சொல்லுவாங்க முட்டை குழம்பு நல்ல குழப்பு கறிய போட்டு நல்ல குழப்பு நல்ல குழப்பு நல்ல குழப்பு. சினிமாவா எப்படி நாசமா இந்த டீ போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் பால் எப்படி குடிச்ச பாருங்க. இப்பதான் வச்சிருக்காங்க ஏதோ பாயசம் வச்சிருக்காங்க. டீ தூளம் போட்டு பாயசம் தண்ணி ஊத்திட்டு போதும் ஊத்திட்டேன் அடுத்து ரெண்டு குடிக்க குடிச்சு போட்டு ப்ரோ அப்ப கடையில எல்லாரும் கொடுத்தாரா அதாவது பாத்தீங்கன்னா சித்தங்க சதீஷ் இவங்க அடையாளம் சிட்டு இருக்கும் நம்ம வந்து பேர் இருந்தோம் தம்பி 10 மணி டாக்டர் பேர் இருந்தாலும் பேசினீங்க. நீங்க நடுவில் வந்து எங்க இதை குழப்பி ஒரு ஆப்பாயில ஒரு டீக்காக பண்ணீங்க அது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த டீ தூள் வடிகட்டுவாங்க எங்க டீயை வடிகட்டும்
ஏன்னா எதுக்கு ஒரு இடத்துல வந்து நீங்க டீ போட்டுருக்கீங்க அதான் மாறிட்டே இருக்காரு அவங்க டீ போட்டுக்கிறாரு என்ன மூணு டீ வந்திருக்கீங்க நாலு டீ கீழே ஊத்திருக்கீங்க டேஸ்ட் பண்ணி ஜப்பான்ல பிஸ்கெட் ₹2 இருந்தது அதுக்கப்புறம் $2.50 அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்ல இருக்காது ஒரு மாதிரி சாணி பேப்பர் மாதிரி ஒரு கவர்ல இருக்கும் பேப்பர்ல இருக்கும் ஆனா அப்ப இருந்த குழந்தை தான் இன்னமும் இருக்கு இப்ப இருந்த குழந்தை பெரிய ஆகி அதுக்கு ஒரு பேத்தியே ஒரு என்ன போட்டிருக்கீங்க இந்த டீல சரி இப்ப சோறு போட்டாங்க ரசம் வச்சிருக்கான் டீல ரசம் டீல ரசம் இல்ல டீதான் ரசமே ஆர்கனைசிங்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்னடா டீ இது நல்ல வேலை உங்க கடையில தெரியாம நீங்க பண்ண ஒரே நல்லது மாஸ்டர் வச்சிருக்கான் தப்பி தவிர கூட நீயும் உங்க அப்பாவும் அந்த சைடே போயிடாது டீ போறதா தெரியல இப்ப கடைக்கு கஸ்டமர் வராங்க கஸ்டமர் கலர் பண்ண தெரியுமா கடையில எவ்வளவு கேவலமா டீ இருந்தாலும் மாத்திட்டீங்களா இப்ப நான் தான் கடைக்காரு முதல் கஸ்டமர் கஸ்டமர் ஓவர் இப்படிதான் இந்தியா கஸ்டமர் முன்னாடி தம்பி 2 டீ இப்படி அவன் கொடுத்த கிளாஸே எடுத்துட்டு போய் அதே நைட்டு சூடு போட்டு நமக்கு பைப் வந்து தண்ணி குடிச்சு போடுவாங்க தம்பி 2 டீ மச்சான் அது நம்ம இது பேசிட்டு இருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது 4C வரும்னாக்க நமக்கு 8 என்னடா புது பேசிக்கிட்டு இருக்கோம் டீ கேன்சல் எங்களுக்காக போட்டதுன்னா அப்ப பேசிருக்கோம் சார் அவரை பிளாக்ஸ்ல பேசுறாரு நான் த்ரோல பேசுறேன் என்னங்க இது என்ன சுத்தி ஒளிவு இருக்கு வேற கஸ்டமர் வந்திருக்காங்க புதுசு இந்த வகையாவது ஒழுங்கா ஒரு கஸ்டமர் எப்படி டீல் பண்றதுன்னு கத்துக்க என்ன இது சரி இருங்க இந்த டீ கடை பெரிய பையனுக்கு என்னடி வேணும் ஹார்லிக்ஸ் அதான் இவன் மஞ்சள் பார்த்தாலே தெரியல இவனே சும்மா செட் ப்ராடக்ட் மாதிரி 4 கிளாஸ் 2 பாத்திரம் டீ கடை நடத்திக்கலாம் தம்பி ஹார்லிக்ஸ்லாம் வேண்டாம் என் பெரிய பையனுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் சின்ன பையனுக்கு உனக்கு என்னடி வேணும் சின்ன பொண்ணு மாதிரி அவனுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது மாதுளம்பழ ஜூஸ் ஒன்று வாங்கிக்கிங்க லெமன் ஜூஸ் ஒன்று ஐஸ் போடாம சக்கரை போடாம இங்கிலீஷ் அப்ளைக்கடா சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ண அதை யோசிச்சுட்டு இருக்காங்க சரி மசம் குடிச்சா போதும் அவனை கேளுங்க உனக்கு என்னடி எல்லாம் வேணும் ஒரு ஏகர் ஏகர் பாப்பா பெரிய பையனுக்கு ஒரு ஏகர் பாப்பா சின்ன பையனுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ஆனா அவன் தான் கேட்பான்னு நினைச்சா இவன் கேட்கறான் நாங்க உங்ககிட்ட டீ குடிக்கோம் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வாங்க நாங்க உங்கள்கிட்ட காசு கொடுத்துறோம் நம்ம கடையில இல்லைன்னு தானே சார் ஆஃபீஸ் கடை உங்க கடையில இருந்துச்சா உங்க பொண்ணு கிடையாது இந்த கடையால உங்க கடையா வேற கடையா போட்டுருக்கீங்களா அப்புறம் எப்படி உங்க கடை என்ன இதே அவர் கடை கிடையாது இவரே வேற ஒரு கடைக்கா ப்ரமோஷன் பண்ணாரா அவர் பேரு கேன்சூரி பேரு வேற ஏதோ பண்ணாங்க என்னங்க இது அது தெரியல அவனை நோட்டி காய்க்காங்களா கடையை கேம்சூரி கடை பேரு டீ பாயில் வச்சிருக்காங்க அதை கேட்டு இருக்காங்க வெளியே நிம்மதியா இருந்தாங்க டீ நாய்க்கு சும்மா என் பிள்ளையத்துக்கு எதுக்கிறதா நான் வந்து அப்படியே மக்கள் நம்ம ஏகர் அப்போ முக்கியம் அப்பாவும் ஏன் போனா ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினானே அப்ப சொன்னியா அப்ப என் புள்ள இல்ல இப்ப மட்டும் என்ன ஏதாவது பண்ணிட்டு அப்பயே உங்க அப்பா மாதிரி அவன் தான் ஏதோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான் அப்ப சொன்னியா அவங்க அப்பா முக்கியம் அப்படியே அப்ப சொல்ல மாட்டேன் திருச்சி அவங்க கிட்ட பேச முடியாதுல பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோர்ஸ்ல இதெல்லாம் நல்லா பண்ணி நல்லா அம்மா மாதிரி படிச்சு நல்லா பெரிய அம்மா கிழிச்சா அம்மா சொல்லிடுவாங்க 10ஆம் கிளாஸ் ஃபெயில் தம்பி உங்க அம்மா சர்டிஃபிகேட் எங்க இருக்கு வீட்டுல ஒரு மாசத்துல 8 வேலை டாக்டர் பண்ணலாம் நல்லா சக்தி சோறு 8 என்
கொஞ்சதே ஆஸ்பத்திரி தான் இந்த வீட்டுல. ரெண்டு டாக்டர் தான் வரும். ஏன் இப்ப என்ன இல்லைங்க. பிள்ளைங்க எதுக்கு நான் கத்த ஆரம்பிச்சா மூச்சு இப்படி மாத்திர எங்க போய் வீடு போட்டு நல்லா குடிங்க. அம்மா போட்டு நல்லா குடிக்கிறாரு. அப்பா நல்லா குடிக்கிறீங்க. Sorry. என்ன சொல்லுங்க? என்ன ஏதாவது வாங்கிக்கோங்க. அதான் நானே அப்படியே நான் சொல்லவே இல்லையே. அதான் நீ நான் பஜாருக்கே சொல்லியே. சொல்லிட்டீங்க. நான் கத்துற. என்ன பட்டம் ஏன் கத்துற? கத்துற ஆமா கத்துற. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுங்க. கத்தினே இருக்க. சனினே ஏன் கத்துற? போ. எனக்கு ஒரு டவுட்டு. விஜய் அண்ணனுக்காவது மேரேஜ் ஆயிருக்கு, அதனால வந்து அவங்க ரியல் லைஃப் வச்சு இந்த இடத்துல பண்றாங்க. ஹர்ஷத் அண்ணா அவங்க எப்படி கரெக்டா பண்றாங்க ஒர்க் பண்ற ரியாக்ஷன்ஸ்லாம்? தெரியல. எனக்கு தெரிஞ்சவன் நான் இருக்காரு வேணுமா? இல்ல, எங்களுக்கு விடியணும் இல்ல. சரி இருக்குது. ஒரு குடும்பம் அங்கே இருந்து உள்ள வந்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை நடந்து அந்த சண்டை முடிஞ்சு அவன் கொண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டு போயிட்டான். இம்யூனிட்டியா ஒன்னாலதான் கடை நடத்தது முடியாது தம்பி. நீ சொல்லுங்க ஏன் சார் மேடம் அப்படி கோபமா பேசுறீங்க சார்? உங்களை பார்த்தா அப்படியா சார் தெரியுது, பொறுமையா இருங்க சார் அப்படி பேச மேடம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நீ விக்கிறதுலேயே புரியுதா? சமாதானப்படுத்தணும். அப்பெல்லாம் வந்து பண்ண முடியாது, நடந்துக்க முடியாது. சமாதானம் ஓட்ட போறோம். தக்காளி சோறு ஏன் இவ்வளவு நேரம்? 65 ரொம்ப ஈஸி. 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் 65 அப்படிங்கிறேன். எந்த ஏரியா? உங்க ஏரியா பேர் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். சென்னை ஃபுல்லா பிரியாணி சாப்பிடுவாங்க. எல்லாமே எங்க ஏரியா தானே. வேட்டப்படி, பெரம்பூர், பழத்தூர் வந்து அப்படியே ட்ரெயின் எல்லாம் அப்படியே கண்ணா ஃபுல்லா அடிக்காத மூணு என்ன சுத்தி சுத்தி வந்தீங்க. பிரியாணி செய்ய போறோங்க, பிரியாணி செய்ய போறோங்க, பிரியாணி நாங்க செய்ய போறோம். எத்தனை டிஷ் வந்தாலும் எத்தனை வருஷம் நீங்க எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்குது கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணி லவர்ஸ்லாம் வந்து லைக் பண்ணுங்க. மட்டன் பிரியாணி எப்போதுமே டாப்பர், சிக்கன் பிரியாணி சிம்பிளான சூப்பர். வெறும் பிரியாணி மட்டும் போதுங்க, பிரியாணி செய்ய போறோங்க, சூரி டான்ஸ். சூரிய டான்ஸ் அண்ணா மட்டும் அவ்வளோ சிரிப்பாரு. சதீஷ் டான்ஸ் மிஸ் பண்றேன். சூரி கை கால் நிக்கிற ஒரு இடத்துல. மட்டன் பிரியாணி எப்போதுமே டாப்பர், சிக்கன் பிரியாணி சிக்கனான சூப்பர். பிரியாணி போதுமுங்க, பிரியாணி செய்ய போறோம், செய்ய போறோம். சூரி ஐலண்ட் தான். அவர் பாட்டு ஒரு பாட்டுக்காரர். பிரியாணி கீடு மியூசிக் டைரக்டர் சிங்கர் சாங்லாம் நினைக்கிறேன். வாய் வலிக்குது. என்ன சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆக போறாங்களோ ஆமா தெரியலையே, பிரியாணி ரெடியா போ. ஹைலைட்டே போதான் நினைக்கிறேன். சாப்பிட போறோங்க, நாங்க
பிரியாணி சாப்பிட போறோங்க பாட்டு நல்லா தான் இருக்கு, பிரியாணி நல்லா சாப்பிட இருக்கு. போறோம். நம்மளோட 65 இங்கிருந்து எடுக்க போறோம். ஏய், நான் கூட ரொம்ப மோசமா இருக்கும் போல, தீச்சிட்டு இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது. இந்த தேங்காய் வந்து சாப்பிட்றதுக்கான தேங்காய். இது வரைக்கும் உங்க வீட்டுல தேங்காய் பொரிச்சது இல்லைன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. Now we are going to put this இந்த நகைச்சுவை உணர்வு அப்படியே வைங்க. வந்தோட தேவைப்படும். தேங்காய் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு அவங்க தோல்வி வந்து ஊர் ஜம்பிடலாம். வாயிலது எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் தோல்வி வந்துட்டு வீட்டுக்கு போனாலே அவன் தவப்பே இல்லை ஆயிடுச்சு. எப்படி முடிக்கணுமா வேணாமா ஒரு சொல்ல கொடுப்போம். இது அதோட எல்லாருக்குமே செத்துக்கு எதுவுமே இல்லையா? பொறிக்க வைக்க பொறிக்க வைக்க கறி அவன் இந்த சட்டியில பண்ண முடியாது. இல்ல இந்த சட்டியில பண்ண முடியாது. டீ வடிக்கிறது தான் அதுக்குள்ள. ஏன்னா இதுல மட்டும் தான் நல்லா ஆசிலிட்டு சத்திச்சு வரேன். அதான் எங்க அம்மா இதெல்லாம் இந்த தேங்காய் சமைச்சா நல்லா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த மாதிரி மசாலா நீங்க போட்டாலும் போறீங்கன்னு தெரியல எனக்கு தெரியாது. ஸோ இது பேர் வந்து நாங்க இதுக்கு என்ன பேர் வச்சுக்கோன்னா SFC சிக்கன். சித்து, ஷெரீப், கபரி, சதீஷ், சூர்யா சிக்கன். வருஷத்து சேர்த்துல ஸோ இதுக்கு நாங்க பேர் வைக்கிறோம். இதே மாதிரி SFC சிக்கன் நீங்க சொன்னீங்க தான். எங்களுக்கு அந்த அப்டேட் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், நம்ம ஏழு சிக்கன் செய்யலாமா? மஞ்சள் தூள், அரிசி இருந்துச்சுன்னா அரிசி அரைச்சு அதனால போடுங்க. லாஸ்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூடான சுவையான SFC சிக்கன் ரெடி. எனக்கு மட்டும் சொல்லு, தக்காளி சாதமா கீரை சாதமா இல்லைன்னா இந்த கொத்தமல்லி என்னென்னமோ அள்ளி போட்டு கீரை சாதமா பாருங்க. இல்லை நீங்க என்னன்றதை மட்டும் சொல்லு. இல்லை எனக்கு லெக் பீஸ் எதுவும் மட்டும் எனக்கு தெரியும் உங்களை பத்தி. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுதான் பண்ணி பிரியாணி பக்குவம் தெரியுமா இல்லையா? அது ஆப்பிட்டு போது வயசுல அப்புறம் நிறைய பிரியாணி சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க கரெக்டி அடிங்க. நான் இதை ரொம்ப நாளா டவுட் இருந்தேன். இது தயிர் சாதம். இது தயிர் சாதம் ஆக்கியிருக்காங்க. சாப்பிட்டு தம்பியா வீட்டுக்கு வந்து நீங்க நான் உன்னே தத்து எடுத்துக்கிறேன் செஞ்சுக்கலாம் சொல்லவே கூடாது. நினைக்கிறேன். நீ சாப்பிட்டா என்ன காசுனா ஒன் சைடுன்னு சொல்லுவீங்க. நீ சாப்பிட்டா பத்தி தெரியும். அவ்வளவுதான் இன்னைக்கு. அதாவது சிறுபால நீங்க சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு கதை கொடுத்தாங்க. நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.